அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 5 கிரக சேர்க்கை. இந்த கிரகங்கள் ஒன்றிணையும் போது உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அமைப்பான ஒரு முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான சில யோகங்கள் இந்த கிரக பயிற்சிகளால் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கன்னிராசி புதன் பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அற்புதமான ராசி கொண்டவங்க, கடுமையான உழைப்பாளிங்க. அடுத்தவங்களை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க. அடுத்தவங்க நல்லா இருந்தாலும் அவங்கள பார்த்து புறாம்படுற பழக்கம் நம்மக்கிட்ட கிடையாது. அதே நேரத்தில் அடுத்தவங்க ஒரு கஷ்டப்பட்டாலும் எப்படியோ போகிறாங்கல்ல நினச்சி இருக்க மாட்டீங்க. என்ன அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணுமோ உங்களால் முடிஞ்சது செய்யக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரர். ஆண்களாக இருந்தால் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கைவாளிங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு ஐடியா சொல்கிற அளவுக்கு இருப்பீங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி மகாலட்சுமி அம்சம் கொண்டவங்களாக இருப்பீங்க. எல்லா பொறுப்புகளும் தான் தலைமையில் தூக்கி போட்டுக்கிட்டு தன் குடும்பத்துக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணிக்கக்கூடியவங்களா, குடும்ப பொறுப்புன்னு சொல்லும் இல்லைங்களா, குடும்ப அக்கறைன்னு சொல்லும் இல்லைங்களா, அது உங்கள்கிட்ட தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல மகத்துவம் கொண்ட ராசி கன்னிராசிக்காரர். ஆனால் அப்பேற்பட்டவங்க என்ன கஷ்டங்கள்னால் உங்களுக்கு அது இந்த ஒரு 7-8 மாதத்துலேருந்து கணக்கு போட்டோம்னா மனசில் எப்படி இருக்கும்னா படபடப்பாகவே இருப்பீங்க. மனசில் ஒரு தெளிவில்லாமல் இருக்கும், குழப்பங்களாகவே இருக்கும். அந்த குழப்பங்களுக்கு காரணம் நீங்கள் கிடையாது, மற்றவங்க பண்ண குழப்பம் உங்களை தூங்க விடாமல் சித்திரவதை பண்ணிகிட்ருக்கும். இது எப்படின்னா நீங்கள் அதைய சமாளிக்க முடியாது. ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை முடிச்சோம்னா இன்னொரு பிரச்சனை, இப்படி நடந்துகிட்ருக்கும். இந்த இதில் இருந்து எப்படி இதில் சரிப்படுத்தலாம், எந்த மாதிரி இதை கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதாவது இது எப்படி சொல்கிறேன்னா, வேலையை செய்கிறவங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா இருந்த வேலையிலேயே பிரச்சனையாகி போச்சு, நம்ம இப்போ வீட்டில் உட்காந்துருக்கிறேன், நான் வேலை தேடுறதே ஒரு பிரச்சனையாக இருக்குதுங்க அப்படின்னு சிலருக்கு இருக்குது. சிலருக்கு பார்த்தோம்னா எல்லாம் நல்லா இருக்குங்க, குடும்பத்துக்குள்ளே பார்த்தோம்னா எதை தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, ஆனால் சண்டை வருது, சங்கடம் வருது. எல்லாம் நம்ம பேச்சு கேட்டு நடந்துகிட்டு இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா எதிரியும் புதிரியமாக பார்த்துட்ருக்குறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தோம்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் அப்படியே கப்புன்னு ஈஸியாக சரிப்படுத்திக்கிட்டு அப்படியே வாழ்க்கை அற்புதமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது, பிரச்சனைன்னு சொல்கிற அளவுக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் சிறு பிரச்சனை பெரிய போகமாக மாதிரி வேடிக்குது, நிம்மதி கெட்டு போகிற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து பேச முடிய மாட்டேங்குது, நிம்மதி இல்லாமல் கெட்டு போச்சுங்க. காரணம் என்னென்னா நமக்கு குடும்பத்துக்குள்ளே அடுத்த நபர்களாலேயோ அல்லது பண சிக்கல்களாலேயோ இல்லை புரிஞ்சிக்க முடியாத மன வருத்தங்கள்னால நிம்மதி இழந்து உட்கார்ந்துருக்குறேங்க அப்படிங்கிற ஒரு இது. இப்படி கன்னிராசிக்காரர் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல், ஏன்னா சனி பகவான் வளர 7ஆம் பார்வையை கரெக்டாக நம்ம ஜென்மத்தை பார்த்துட்டார் இல்லையா, பண விரயம், பொருளாதார தடை, அடுத்தது பார்த்தோம்னா ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனை. அந்த பிரச்சனை நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்குது, நம்மளுடைய வேலையை சரியாக செய்துக்க முடியல, கைவலி கால்வலி கூட நம்மளை கஷ்டத்தைப்படுத்தி நம்மளை படுக்க வைக்கிற அளவுக்கு உருவாக்குனாலும் நான் படுக்காமல் நான் போராடி ஜெயிச்சிட்ருக்கிறேங்க அப்படிங்கிறது கன்னிராசிக்காரருக்கு இந்த 5 கிரக பயிற்சி இந்த 23ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில், அதாவது 1 ராகுவோட 4 கிரகங்கள் இணைந்து 5 செயல்படக்கூடிய ஒரு காலத்தில் குரு பகவான் வேறு 10ஆம் பாவகத்தில் இருந்து 9ஆம் பார்வையை இந்த 5 கிரகத்தை பார்க்குறாருங்க. சுக்கிரன் மட்டும்தான் மார்ச் மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலும் குருவின் பலம் பெற்று அது 5 கிரகமாக செயல்படும் போது உங்களுக்கு அது 6ஆம் இடம். 6ஆம் இடங்கிறது எதை குறிக்கும்? நோய் நொடிய ஆரோக்கியம், சரிங்களா, உழைப்பு, அதே மாதிரி அதாவது தன்னுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கடன் பிரச்சனைகள் இருந்து இந்த கிரக அமைப்புகள் ஒன்று இணையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சாமர்த்தியத்தினால, எப்படிங்க, தன் திறமையினால் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கிறோம் இல்லையா ஒரு பிரச்சனை, அது சட்ட சிக்கல்களாக இருந்தாலும் சரி,
இல்லை வேலை சார்ந்த ஒரு வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய பண வரவு எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ₹1 செலவு பண்ணி அதாவது ₹100 சம்பாதிக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஒரு சிறு முதலீடு செலவு செய்து பெரும் லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும், சரிங்களா? வேலையினாலேயோ ஒரு மாறுதல், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, நமக்கு ஒரு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும். பிரிஞ்சிருக்கக்கூடிய உறவு முறைகள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில், அது மார்ச் 14ஆம் தேதி வரைக்குமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், சரிங்களா? அதே சமயத்தில் இந்த நேரத்தில் பார்த்துட்டோம்னா நீங்கள் சில முடிவுகள், ஏன்னா ஏற்கனவே நமக்கு சனி 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால, அதாவது அவசரப்பட்டு திடீர் முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம், சரிங்களா? அதாவது திடீர் முடிவுகள் என்ன, ஒரு சொந்த தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன். அப்படி பண்ணோம்னா ஒரு முதலீடு போட்டு பண்ணலாமா, நம்ம கடன் வாங்கி முதல் போடலாமா, அந்த மாதிரி பண்ண வேண்டாம், சரிங்களா? வேலைக்கு போகக்கூடிய விஷயங்களை வேலைக்காக முயற்சிகள் எடுங்க, நடக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்க ஒரு சப்ஜெக்டில் போயிடுச்சு, ஒரு மார்க்கில் போயிடுச்சு, ஒரே பாயிண்டில் போயிடுச்சு, 2 முறை போயிடுச்சு, 3 முறை போயிடுச்சுங்க, இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்கள், நடக்கும். அரசாங்க வேலைக்கு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள் உண்டாக்கும், சரிங்களா? ஏன்னா சூரியன் 12ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது அது விபரீத ராஜயோகம், புதன் ஆதித்ய யோகமத்தை கொடுக்கும், சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். அது குருவின் பார்வை பலம் பார்க்கும்போது நம்மளுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும், சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா ஒரு தூர பிரயாணம் அப்படின்னா, நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், ரொம்ப சம்பளம் கம்மியாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம், ஒரு வெளிநாடு வாய்ப்புக்கு எது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா? அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, ஒரு நபரை போய் சந்திக்கிறது, பார்க்குறது, அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறது, இது எல்லாமே சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக நிச்சயமாக இந்த 5 கிரக சேர்க்கை உங்களுக்கு அமையப்போகுதுன்னா நீங்கள் அமைச்சிக்க போகிறீங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அம்பாவை நல்லா பிரார்த்தனை பண்ணணும், சரிங்களா? தெய்வத்தை வழிபடணும், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மறக்காமல் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. விஷ்ணுடைய அம்சம் கொண்ட, அதாவது பெருமாள், சரிங்களா? பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எப்போவுமே உங்களுக்கு அதிகபட்சமான குலதெய்வ வழிபாடுகளும் பெருமாள் வழிபாடுகளும் செய்யும்போது உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள், ஆசீர்வாதம், கண்டிப்பாக மனம் நிறைந்த வாய்ப்புகள் கைகூடி வரும், சரிங்களா? அதே நேரத்தில் அன்பானவர்களுடைய ஆதரவு கிடைக்கும், பிரிவுகளில் இருந்த உறவு ஒன்று சேரும், குழந்தைகளால் மேன்மையடையவும், படிக்கிற மாணவர்களுக்கு மந்தம் ஏற்படுது இல்லைங்களா, நல்லா படிச்சுருந்தேன் டல் ஆகி போச்சு, அதெல்லாம் நினைக்க வேண்டாம், இந்த முறை நல்லா மார்க் எடுப்பீங்க, நல்லா படித்து பாஸ் பண்ணிடுவீங்க, தைரியமாக பண்ணுங்கள், சரிங்களா? படிச்சுட்டு வேலை இல்லாமல், அதாவது நம்ம படித்த படிப்புக்கு இன்னும் சரியான ஒரு வேலை வாய்ப்பு அமையலையா அப்படிங்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு வேலை வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பாக இது பண்ணுங்கள். வயதானவர்களுக்கு குடும்ப பிரச்சனையே நம்மளை அதில் பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிறோம், எல்லாமே விரிஞ்சு மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறாங்க கூட, ஒன்றிணைந்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த 5 கிரக சேர்க்கை. நிச்சயமாக மனம் போல உங்களுடைய செல்வாக்கு பலமும் நிறைந்து நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சந்தோஷமாக செயல்படுங்க, நல்லாயிருக்கும், சரிங்களா? இப்போது இது சந்திரனை வச்சு ராசி வச்சு பலன்கள் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க, ஏன்னா அதுதான் லக்னம், என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன சூட்சுமம் நடக்குது அப்படிங்கிறது, எந்த மாதிரி யோகாதிபதி திசைகள் நடக்குதுங்கிறதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால, உங்களுடைய ஜாதகம் இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலிமா கூட அற்புதமான பலன்களை, சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. 5 கிரக சேர்க்கையில் இருந்து அற்புதமான வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.